வெல்கம் பேக் டு கைவினை. நெல் விதைச்சதுக்கப்புறமேலு அறுவடை பண்ணுறாங்க. அறுவடை பண்ணிவிட்டு இந்த லேண்டுக்கு வந்தப்போ தண்ணி ரொம்ப இருந்ததாட்டிருக்கு. அதனால் மிஷின் வந்து அறுவடை மிஷின் வந்து குழியாக போயிடுது. அதனால ரொம்ப கஷ்டம். அதனால் கையில் தான் அறுவடை பண்ணாங்க. அதை வந்து ஏற்றிட்டு போகிறதுக்கு வந்தப்போ அங்கே இருக்கிற பையன் எப்படி நெல்லை வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது செஞ்சு காமிச்சான். அசாம் பையன்தான். ஆனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும்ல, ஆசாமில் இருக்கிறவங்களுக்கு அங்கேயும் நெல் இருக்குல்ல. அவன் வந்து எப்படி காலில் தேய்க்கிறாங்க, தேய்ச்சி அதை அப்படியே குலுக்கி அறுவடை பண்ணுறத காமிச்சான். அப்போ நான் அது ஒரு வீடியோ எடுத்தேன். ஒரு விவசாயி படுற கஷ்டம் என்னங்கிறது நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம கடையில் போய் ரைஸ் வாங்கிட்டு வந்து வேக வச்சு சுகமாக சாப்பிட்றோம். ஆனால் எல்லாமே கஷ்டம்தான். அது விதைக்க போட்டு கரெக்டு சமயத்தில் மழை வேணும், கரெக்டு சமயத்தில் எல்லாம் வேணும், உரம் போடணும், காசு வேணும், எல்லாம் இருக்குல்ல. அப்புறம் இவ்வளோ வெயிலில் இது அறுவடை பண்ணுறது. இப்போயும் கையில் அறுவடை பண்ணுறதும் இருக்குது, மிஷினில் அறுவடை பண்ணுறது இருக்குது. பண்ணுறதை பார்த்தா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அவங்க காலே தேஞ்சு போயிடும். நெல்லெல்லாம் பட்டு அந்த கதிரோட கூர்மையான பாகத்தினால எல்லாம் காலே ரத்தமே வந்துடும். அந்த மாதிரி கஷ்டங்கள் நிறைய இருக்குது. ஒரு அரிசி நமக்கு கையில் கிடக்கிறது எவ்வளோ ஈஸியாக நம்ம வாங்கிட்டு வந்து சமைச்சு அதில் குத்தம் பேசுகிறோம். அரிசி நல்லா இல்லைன்னு சொல்கிறோம், என்னென்னமோ சொல்கிறோம். அதில் ஆனால் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுன்னு நேரில் பார்த்தா தான் தெரியும்.